ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ்ரீ அஃபிஷியல். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியலை ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரியான டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணையில எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவனும் வானதியும் அங்கிருந்து வர மாதிரி பைக்ல வர மாதிரியான சீன் காட்டியிருந்தாங்க. அதோட தான் முடிச்சாங்க. இன்னைக்கு அதே சீன் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லயே அனிஷ் அண்ட் சந்தா 2 பேரும் ஓடி வராங்க. ஓடி வரத பல்லவன் பார்த்துட்டு, "எங்க ஓடுறீங்க? நில்லுங்க, நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பைக்க நிறுத்திட்டு அவங்கள நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சுட்டோனே சந்தா ரொம்ப பயப்படுறாங்க. அனீஸ் சொல்றாரு, "எங்க வீட்ல இருந்து பீகார்ல இருந்து ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நாங்க வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்" அப்படின்னு. "கோயிலுக்குலாம் வேணா, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு. "இல்ல பல்லவன், நாங்க அங்க வந்தாலும் அவங்க பாத்துருவாங்க. கண்டிப்பா நாங்க மாட்டிப்போம். அதனால வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க மாமா அண்ட் அவங்களோட ஆளுங்க எல்லாருமே ஆட்டோல வர்றத சந்தா பாத்துறாங்க. சந்தா பாத்துட்டு அவங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. வானதி என்ன சொல்றாங்க, "இப்போதைக்கு இங்க நின்னு பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல. வாங்க சந்தா நம்ம இங்க இருந்து போலாம். பல்லவாணி வந்து ஆட்டோ புடிச்சுட்டு அவர் இங்க இருந்து கூட்டு போயிடு சேஃபா. நான் வந்து சந்தாவ கூட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்ல ஏத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அண்ட் பல்லவனும் அவங்க அனிஷ் பிரதர் 2 பேருமே நின்னு அவங்க 2 பேரும் சேஃபா போறத பாக்குறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்க மாமா வந்து சந்தா வீட கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. வந்துட்ட உடனே பாத்தீங்கன்னா, பாண்டி அண்ட் சேரன் 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பாத்துட்டு, "இவங்க என்ன நின்னுட்டு இருக்காங்க? அவங்க எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே, "இல்ல தெரியலங்க. நாங்க இந்த வீடு பாக்க வந்திருக்கோம். இங்க இருக்கவங்க ஆல்ரெடி காலி பண்ணிட்டாங்க. ஏதோ ஹிந்திக்காரங்க இருந்தாங்கன்னு சொன்னாங்க." "ஆமாங்க, எங்க சொந்தக்காரங்க தான். அவங்க எங்க போயிட்டாங்க?" "எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்க இந்த வீடு காலி ஆயிடுச்சுன்னு பாக்க வந்திருக்கோம். அவங்கள பத்தி எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது." அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிடுறாரு. உடனே இவங்க யோசிச்சுட்டு அவங்க மொழியில அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உடனே சேரன் என்ன சொல்றாரு, "வாடா நம்ம போய் வீட்டுக்குள்ள பாக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு அவங்க தம்பிய. சோ அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வானதி டைரக்ட்டா அவங்க வீட்டுக்கு சந்தாவ கூட்டிட்டு வந்துர்றாங்க. கூட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, "வாங்க சந்தா உள்ள, இது எங்க வீடு தான்" அப்படின்னு. "இல்ல பரவால்ல" அப்படின்னு. "பரவால்ல அப்புறம் எங்க போவீங்க? உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. வானதியோட அவங்க அம்மா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, "யாருடி இது?" அப்படின்னு கேக்குறாங்க. "இது என் கூட படிச்ச பொண்ணுமா. அவங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் இங்க கூட்டு வந்தேன்" அப்படின்னு. "அதுக்கு நீங்க எதுக்குடி இங்க கூட்டு வந்த? வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? ஏன் அவங்க சொந்தக்காரங்கலாம் யாரும் இல்லையா?" "அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே ஊர்ல ஒரு டெத்துக்கு போயிருக்காங்கம்மா. அந்த பொண்ணுக்கு பாத்துக்க யாரும் கிடையாது. அவ எப்படி தனியா இருப்பா. அதனால எங்க கூட்டிட்டு வந்தோம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே என்ன சொல்றதுன்னு தெரியாம, இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. நினைக்கும் போதே வானதி, "நான் உள்ள கூட்டு போறேன். உன்னோட டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் உங்கள உள்ள கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறாங்க. உள்ள கூட்டு போயிட்டு சந்தா கிட்ட சொல்றாங்க, "சந்தா நீங்க பயப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது. ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கலாம். யாரும் இங்க தேடிலாம் வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன சந்தா வந்து ஒரு மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பயம் போகவே இல்ல. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்துட்டு பல்லவன காட்டுறாங்க. பல்லவன் வந்து வராரு. வந்துட்ட உடனே பாண்டி கேட்கிறாரு, "டேய் நீ எங்கடா? நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு பல்லவன் சொல்றாரு, "அண்ணா நாங்க அனீஸ் அண்ட் சந்தா 2 பேரையும் பார்த்தோம். அவங்க 2 பேரும் விறுவிறுன்னு ஓடி வந்தாங்க. அந்த இடத்துல அவங்க மாமாவும் வந்துட்டாங்க. ஆனா அவங்க இவங்க பார்க்கல. அதுக்குள்ள வந்துட்டு வானதி கூட நாங்க சந்தாவ அனுப்பிவிட்டோம்" அப்படின்னா, "வானதி கூட அனுப்பி விட்டீங்களா?" அப்படின்னு பாண்டி ரொம்ப ஷாக்கா கேட்கிறாரு. "ஆமாண்ணா, வானதி நான் கூட்டு போறேன் எங்க வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அனீஷ வந்து எங்க வீட்ல இருக்க சொல்லியிருக்கேன். நம்ம வீட்ல இருக்க சொல்லியிருக்கேன். அவரு அங்க இருக்காரு. இங்க என்னென்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப பாண்டி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்ட பிறகு வானதிக்கு வந்து பாண்டி கால் பண்றாரு. பாண்டி கால் பண்ண உடனே, "வானதி என்ன ஆச்சு? அங்க கூட்டு போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து வானதிக்கு கால் பண்றாரு. "வானதி நீ என்ன அங்க கூட்டிட்டு போயிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "வேற என்ன பண்றதுன்னு தெரியல பாண்டி எனக்கு. அவங்க 2 பேரும் அங்க நின்னு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள வேற எங்கேயுமே கூட்டிட்டும் போக முடியாது. அதனால நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு. "உனக்கு இது பரவாயில்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "அது என்னடா பிரச்சனை? நான் பார்த்துக்கிறேன். எவ்ளோ பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். உனக்காக நான் இது பண்ண மாட்டேனா? நான் பார்த்துக்கிறேன்டா. நீ என்ன பத்தி கவலைப்படாத. அதே மாதிரி நீங்க சேரன் ப்ரோ கிட்டயே சொல்லு. கவலைப்பட வேணாம்னு" சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. உடனே பாண்டிக்கு ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா வானதி இந்த மாரி கிடையாதுல்ல. அவங்க இப்படி நடந்துக்கவே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, "சரி வானதி நான் அப்புறமா உன்கிட்ட கால் பண்ணி பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோன கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சேரன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "எனக்கு எந்த பிரச்சனைனாலும் அவ வந்து நிக்கிறானா, அதனால தான் அவள என்னால விட முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு சேரன் சொல்றாரு, "நீ ஏன்டா அந்த பொண்ண விடணும்? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. அந்த மாரிலாம் நீ யோசிக்காத. சரி வாங்க இங்கருந்து இப்ப நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்ட உடனே பல்லவன் பாக்குறாரு. பல்லவன் இப்படியாவது நம்ம அண்ணன் நம்ம கிட்ட பேசுவாரா அப்படின்னு ஏக்கமா பாக்குறாரு. ஆனா அவர் பேசவே இல்ல. சோ அதோட இந்த சீன் முடியுது.
அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பல்லவனோட காலேஜ் காட்டுறாங்க. பல்லவனோட காலேஜ்ல அவங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பல்லவன் எங்கடா அப்டின்னா, டேய் அவன் டே அண்ட் லைட்டா வந்து கிரவுண்ட்ல ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்டா அப்டின்னு. என்னடா அவன் ஒரு போட்டி விடாம எல்லா போட்டியிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். எதுக்குடா அவன் இப்டி பண்றான்? இப்டி பண்ணா உடம்பு தான்டா போகும் அப்டின்னு பேசிட்டு இருக்கும்போதே பல்லவன் வராரு. பல்லவன் அவங்க ஃபிரெண்ட்ஸ் கேட்கறாங்க, ஏன்டா இவ்ளோ கஷ்டப்படுற? என்னடா ஆச்சு உனக்கு? அப்டின்னு சொல்லிட்டு கேட்டோனே, எல்லா போட்டியிலயும் பேர் குடுத்தா தான்டா ஏதாவது 1, 2 போட்டியில ஜெயிக்க முடியும் அப்டின்னேன். ஒரு போட்டியில பேர் குடுத்து அதுல ஜெயிக்கிறதுக்கு பாருடான்னா, நீ எல்லா போட்டியிலயும் பேர் குடுத்துருக்க அப்டின்னு. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும்லடா, எங்க அண்ணன்கிட்ட நான் மாட்டிக்கினேன். எங்க அண்ணனுக்கு இப்போதைக்கு என் மேல கோவம் போணும்னு நான் இதெல்லாம் பண்ணா தான் அவருக்கு கோவம் போணும். அதனால தான் இப்படி பண்றேன் அப்டின்னா, ஆனா அண்ணனுக்காக ரொம்ப உருகுறடா அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. ஆமான்டா எனக்கு எங்க அண்ணன் தான் எல்லாமே. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வானதியோட வீட காட்டுறாங்க. வானதியோட வீட காட்டுனா அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. "ஏய் வாங்க சாப்பிடலாம்" அப்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளிய வராங்க. வானதி கிட்ட கேட்கறாங்க, "உன் ஃப்ரெண்ட் சப்பாத்தி தான் சாப்பிடுமா? இல்ல சாப்பாடுலாம் சாப்பிடுமாடி?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "அம்மா அவ இங்க தானே தங்கி படிக்கிறா. அவ சாப்பாடுலாம் சாப்பிடுவாம்மா, சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. அவங்க சாப்பிட உட்காரும்போது, அவங்க அப்பாவும், அவங்க அண்ணனும் வந்துடுறாங்க. வந்தத பார்த்துட்டு, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட கேட்கறாங்க. அவங்க ஃப்ரெண்டா யாரோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வெளிய போயிட்டு இருக்காங்க. யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனால அவ வந்து இங்க தங்கியிருக்கா அப்படின்னு சொன்னோனே, வானதி கிட்ட வந்து அவங்க அப்பா கேட்கறாரு, "ஏம்மா உன் வீடு மட்டும் நம்ம வீடு மட்டும் தான் இருக்கா? வேற எந்த ஃப்ரெண்ட் வீடு?" அப்படின்னு. "அப்பா நீங்க ஏன் இவ்ளோ பண்றீங்க? நான் என்னமோ ஒரு பையன கூட்டிட்டு வந்து தங்குற மாதிரி பண்ணீங்க. பொண்ணு தானேப்பா கூட்டிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம அவ இங்க ரொம்ப நாள்லாம் தங்க மாட்டா. அவங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா வர வரைக்கும் தான் அவ அங்க இருப்பா. அதுக்கப்புறம் அவ போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு வானதி சொல்றாங்க, "இது என்னோட அப்பா, இது என்னோட அண்ணன், இவங்க என்னோட அம்மா" அப்படின்னு. "நீ ரொம்ப பதட்டத்துல இருந்த. அதனால நான் முன்னாடி சொல்லல. சரி சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன்" அப்படின்னு. அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி லுக் விடுறாரு. அவங்கள பார்த்துட்டு, "யார் அது அழகா இருக்காங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. வானதி உடனே காலெல்லாம் மிதிச்சுட்டு, "அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. நீ இந்த மாரி அவள கண்ணடிக்கிறேன்னு தெரிஞ்சாலே, அவங்க ஆளுக்கு தெரிஞ்சா உன்ன ஒரு வழி ஆக்கிடுவாரு. தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத. ஒழுங்கா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே இல்ல உனக்கு பொறுக்கவே பொறுக்காது. நீ மட்டும் லவ் பண்ணி சுத்துவ. ஆனா என்ன மட்டும் யாரையும் லவ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நம்பி வந்த பொண்ணு என் மானத்த வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் "டேய் அமைதியா இருடா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. சோ அதோட இந்த சீனும் முடியுது. இந்த எபிசோடும் முடியுது. அய்யனார் துணையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ அதுவரைக்கும் பாய் காய்ஸ். கண்டிப்பா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவ லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.